அண்மை காலமாக பேசுபொருளாக, அதாவது சமூக வலைத்தளங்களிலேயும் செய்திகளிலேயும் அவதானித்த விடயம் என்னவென்றால், இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பெரிய அளவில் பேசப்படுகின்ற விடயமாக மாறியிருக்குது. இன்றைய நாளில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜேதிச அவர் வழமையாகவே அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிப்பார். இந்த நாளில் அவர் அறிவிக்கும் போது அதிகளவான கேள்விகள் ஊடக பக்கத்தில் இருந்து கேட்கப்பட்டிருக்குது. அதில் முக்கியமான கேள்வி, தேசப்பந்து தென்னகோன் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் அவரை ஏன் உங்களால் இன்னமும் கைது செய்ய முடியாமல் இருக்கு போன்ற பெரிய கேள்விகளை கேட்டார்கள். அவர் மேல் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே போனார்கள். நீதிமன்றமே அவருடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக மேன்முறையீடு செய்ததை நிராகரித்திருக்குது. அப்படி இருக்கும்போது 20 நாட்களை தாண்டியும் இவரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? அவருடைய வேலை கூட இன்னும் இடைநிறுத்தப்படவில்லை. ஆனால் அவர் இன்னும் கைது செய்யப்படலை. இதைவிட முக்கியமான விடயம், முன்னாள் ஒரு அமைச்சர் வீட்டிலே அவர் இன்னமும் தங்கி இருக்கின்றார் என்பதும் ஒரு பேசப்படுகின்ற விடயமாக காணப்படுகின்றது. ஆனால் அந்த அரசியல்வாதி மீதும் எந்த விதமான விசாரணைகளும் எடுக்கவில்லை. இதற்கு என்ன காரணம்? தெரிந்து கொண்டே அவரை கைது செய்யாமல் இருக்கின்றதா போன்ற பல கேள்விகள் கேட்கப்பட்டது. இதற்கு அமைச்சர் சொன்ன பதில் என்னவென்றால், தென்னகோன் மற்றும் செவ்வந்தி மட்டுமல்ல, பலர் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாங்கள் பெயர் சொல்ல முடியாத பலரை தேடுகின்ற பணி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. விரைவில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் அப்படி என்ற பதிலை அவர் சொல்லியிருக்கின்றார். அதற்கு ஊடகவியலாளர்கள், அரசிற்கும் தேசப்பந்து தென்னகோனுக்கும் ஏதாவது ஒரு டீல் இருக்கின்றதா, ஒரு டீலின் காரணமாகத்தான் இந்த குற்ற நடவடிக்கைகள் நடக்கின்றதா போன்ற கேள்விகளையும் கேட்டார்கள். மேலும் அவர்கள் இது மாத்திரமல்லாமல் தேசப்பந்து தென்னகோன் அவர்களுக்கு இலங்கை கிரிக்கெட் சபையினால ஒவ்வொரு மாதமும் ஒரு அரச ஊழியருக்கு வழங்குகின்ற சம்பளத்தை போல 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்குது. மாதம் மாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினுடைய முக்கியஸ்தர்களையும் பதவிகளில் உள்ளவர்களையும் விசாரிக்க வேண்டும் என்றும், இது ஒரு ஊழல் இல்லையா போன்ற கேள்விகளையும் ஊடகவியலாளர்கள் கேட்டிருந்தார்கள். இதற்கு அவர் விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது என்றும், 16 போலீஸ் குழுக்களை தேசப்பந்து தென்னகோன் அவர்களை தேடுவதில் ஈடுபடுத்தி இருக்கின்றோம் எனவும், நாடு முழுவதும் அவரை தேடுகின்ற பணி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எனவும் அவர் கோரியிருந்தாலும், இது பற்றிய விமர்சனங்கள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் இருந்து வந்து கொண்டே இருந்தது. பல விமர்சனங்கள் அவர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. அதாவது, இந்த அரசாங்கம் குற்றவாளிகளை காப்பாற்றுகின்றதா, அல்லது இந்த அரசாங்கத்தினால் தான் இந்த குற்ற நடவடிக்கைகள் செய்யப்படுகின்றதா, இந்த குற்றவாளிகள் அரசிற்காகத்தான் இந்த குற்றங்களை செய்கின்றார்களா, இதனால் தான் அரசாங்கம் அவர்களை கண்டும் காணாமல் விட்டு விடுகின்றதா போன்ற கேள்விகள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.